ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ₹1 நோட்டோடைய முழு வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வந்து நமக்கு வந்து கிடச்சிது. 40, 41ன்னு அடுத்தடுத்த சீரியல் நம்பரு நமக்கு 11 நோட்டு வந்து நமக்கு கிடைச்சிது. அதனால் வீடியோவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ ரிவ்யூ பார்த்துடலாம். இது முதல் பார்த்திங்கன்னா, இந்த ₹1 நோட்டு 1917ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அப்போது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருந்தது. அந்த நோட்டில் பார்த்திங்கன்னா கிங் ஜார்ஜ் அவர்களுடைய படம் இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்திய அரசு வந்து ₹1 நோட்டை வந்து அச்சிட்டாங்க. மற்ற நோட்டு எல்லாமே, அதாவது ₹10, ₹20 நோட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் வந்து வெளியிட்டாங்க. ஆனால் இந்த ₹1 நோட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்திய அரசின் நிதி அமைச்சகம் வந்து வெளியிடுது. அதனால தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து கையொப்பம் இதில் இருக்காது. அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா நிதி அமைச்சருடைய செயலருடைய கையொப்பம் வந்து இதில் இருக்கும். 1994ஆம் ஆண்டு இந்த ₹1 நோட்டு வந்து அச்சிடுறது வந்து நிறுத்திட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய தயாரிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்குது. இந்த காகிதம் பார்த்தீங்கன்னா பருத்தி காகிதத்தில் வந்து தயாரிக்கிறாங்க. இது அளவு பார்த்தீங்கன்னா 9.7 சென்டிமீட்டர் இன்ட்டு 6.3 சென்டிமீட்டரு. இதில் பார்த்தீங்கன்னா 17 மொழிகளில் வந்து இது வந்து இந்த பின்னாடி இருக்கும். இதனுடைய மொழிகள் எல்லாமே. இது பற்றி 2015ஆம் ஆண்டு மீண்டும் வந்து இதை வெளியிட்டாங்க. புதிய வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இதை வெளியிட்டாங்க. பச்சை மற்றும் நீல நிறத்து கலவையில் வந்து இதை வந்து வெளியிட்டாங்க. இந்த ₹1 நோட்டு வடிவமைப்பில் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தேன்னு ஒரு வாசகமும் வந்து எழுதியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இந்த காயின் கலெக்ஷன் கிட்ட அவங்ககிட்டலாம் சேகரித்து இதை ஒரு வீடியோவாக பதிவிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பற்றியான வீடியோகள் இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கணும் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.